அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. தில்லையம்பலத்துல நடராஜ பெருமானுக்கு போட்டியா நடனம் ஆடுன அதுக்குள்ள பக்கத்துல இருந்த 5-6 பேருடைய கவனமும் ஒரு வயசான கிழவர் எழுந்து நின்று 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு. மறுநாள் மாலை நேரத்துல மண்டபத்து கிராமத்து சிவன் கோயில் கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி கோபுர வாசல பசுமையான வாழை மரங்களோ மகர தோரணங்களோ திரை சீலைகளோ அலங்கரிச்சுது. உள்ள அர்த்த மண்டபத்தையும் வெளி கோபுரத்தையும் சேர்த்து பிரகாரத்துல விஸ்தாரமான பந்தல் போட்டிருந்தாங்க. பந்தல் முனைகள்ல வரிசை வரிசையா தந்த வர்ணமுள்ள இளந்தென்னங்குருத்து தோரணங்களும் அதுக்கு இடையிடையே செந்தாமரை மொட்டுக்களும் தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த நாளில் தமிழ்நாட்டில் நீர்வளம் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் தாமரை குளம் உண்டு. குளத்தில் தண்ணீர் இருப்பதே தெரியாத மாதிரி தாமரை இலைகளும் மலர்களும் மொட்டுக்களும் நிறைஞ்சிருக்கும். அதனால் கோயில் விக்கிரகங்களுக்கு வேறு அபூர்வ புஷ்பங்களை சாத்திட்டு தாமரை மொட்டுக்களையும் மலர்களையும் கோயிலுடைய அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க. இப்படி அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. பெண்கள் குழந்தைகள் யாருமே மிச்சம் இல்லாமல் வந்து அவங்கவுங்க போட்டியிட்டு முன்னால் இடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்தாங்க. சூரியன் அஸ்தமித்ததும் நூற்றுக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஆலயம் ஒளிமயமாக விளங்குச்சு. அதே சமயத்தில் சிவகாமி தேவியுடைய திவ்ய நடனத்தை பார்க்கறதுக்காகவே விஜயம் செய்கிறவனை போல பூரண சந்திரனும் உதயமானான். ஆயனரும் சிவகாமியும் கோயிலுடைய கோபுர வாசலுக்குள்ளே பிரவேசித்ததும் கூட்டத்தில் கலகலப்பு உண்டாச்சு. பந்தலுக்கு தென்புறத்தில் அமைந்திருந்த அரங்க மேடையில் வந்து சிவகாமி நின்னதும் கூட்டத்தில் நிசப்தம். ஸ்திரீகளும் பேச்சை நிறுத்தினாங்க. அழுத குழந்தைகளும் வாய் மூடிச்சு. அந்த மண்டபப்பட்டு கிராமத்து ஜனங்கள் அதுவரையில் அந்த மாதிரி கண் கூசும்படியான திவ்ய சௌந்தரியத்தை பார்த்ததே இல்லை. சிவகாமியோட நடன அலங்காரமும் அணிகலன்களும் அவளுடைய முகத்தில் அப்போ பிரகாசித்த தெய்வீக கலையும் கிளர்ச்சியும் பார்த்தவங்களை திகைக்க செஞ்சுது. ஆரம்ப திகைப்பு ஒருவாறு மாறியதோ ஒருவருக்கொருவர் தங்களுடைய வியப்பை தெரிவிச்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க. தேவலோகத்து நடன மாதர்களான ரம்பை ஊர்வசி இவங்கெல்லாம் இப்படித்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஒரு நாளும் இல்லை, அவங்க இவ்வளவு அழகா ஒரு நாளும் இருந்திருக்க முடியாதுன்னு இன்னொருத்தர் சொன்னார். இந்த பெண்ணுடனே அந்த தேவலோக கன்னிகையரை ஒப்பிடுறது பிசகு. தில்லையம்பலத்தில் நடராஜ பெருமானுக்கு போட்டியா நடனம் ஆடின சிவகாமி தேவியே தான் இப்படி அவதாரம் எடுத்து வந்திருக்கான்னு ஒரு பக்தர் சொன்னார். அப்படி இல்லாமலா நாவுக்கரசர் பெருமான் அவ்வளவு பாராட்டினாரு அப்படின்னு இன்னொரு பக்தர் பரவசமாக சொன்னார். பளிச்சுன்னு சொல்லி வச்ச மாதிரி சபையில மறுபடியும் பரிபூரண நிசப்தம் ஏற்பட்டுச்சு. சிவகாமி நடனமாட ஆரம்பிச்சிட்டா. ஆயனரோட கரத்தாளத்துக்கும் அவர் பாடிய ஸ்வர ஜதிகளுக்கும் இணங்க சிவகாமி ஆடினா. உள்ளூர் மத்தள வித்வான் ஒருத்தர் வாழ்நாளில் என்றுமே அறியாத உற்சாகத்தோடு மத்தளம் வாசிச்சாரு. கும் கும்முங்கிற மத்தள சத்தத்தோடு கலந்து பாத சதங்கை ஒளி கல் கல்லுன்னு சப்திக்க சிவகாமி நிறுத்தமாடுனா. அந்த நிறுத்தத்தில் மின்னலுடைய விரைவு காணப்பட்டுச்சு. மான்குட்டியுடைய துள்ளல் தோன்றுச்சு. கானமயிலுடைய சாயல் விளங்குச்சு. சில சமயம் சிவகாமி பூமியில நின்று ஆடுனா. சில சமயம் வானமண்டலத்துக்கு போய் வெண்மதியுடைய கிரணங்கள்ல ஆடுனா. சில சமயம் நட்சத்திர மண்டலத்துக்கே போய் விண்மீன்களுக்கு மத்தியில பம்பரம் போல சுழன்றாடுனா. சிவகாமி அப்படி சுழன்றாடுனப்ப பார்த்து கொண்டிருந்தவங்களுடைய கண்களும் சுழன்றுச்சு. அரங்க மேடையும் அகல் விளக்குகளும் சுழன்றுச்சு. கோயில் சுழன்றுச்சு. கோபுரங்கள் சுழன்றுச்சு. தூங்கானை மாடத்து தங்க ஸ்தூபி சுழன்றுச்சு. வானமும் பூமியும் கீழ்மேலா சுழன்றுச்சு. சந்திரனும் நட்சத்திர மண்டலங்களும் சுழன்று சுழன்று வந்துச்சு. இப்படி வெவ்வேறு கால பிரமாணங்களில் வெவ்வேறு ஜதிகளில் விதவிதமான நிறுத்த வகைகளை ஆடி சபையோர கிறுகிறுக்கு அடித்த பிறகு சிவகாமி கொஞ்ச நேரம் சிரம பரிகாரம் செஞ்சுக்கிறதுக்காக மேடைக்கு பின்புறமாக போனான். அப்போ சபையில் பிரமாதமான ஆரவாரம் எழுந்துச்சு. ஆயனருடைய அரண்ய வீட்டில் 8 மாதம் இருந்தும் சிவகாமியுடைய நடனத்தை பார்த்தறியாதவனான குண்டோதரனும் மற்ற சபையினரை போலவே பரவசம் அடைஞ்சு போயிருந்தா. நடனம் நின்னதுக்கு அப்புறமாவும் அவன் தன்னை மறந்த நிலையிலேயே இருந்தபடியால் பக்கத்தில் இருந்த மாமல்லரை பார்த்து பிரபு அப்படின்னு ஆரம்பிச்சா. மாமல்லரும் சிவகாமியுடைய நடனத்தில் பூரணமாக ஈடுபட்டிருந்தாராயினும் அவர் தம்மையும் தம்முடைய சுற்றுப்புறத்தையும் மறந்துடலை. அதனால் குண்டோதரன் பிரபுன்னு சொன்னது அவர் அவனை ஒரு குலுக்கு குலுக்குனாரு. அதுக்குள்ள பக்கத்தில் இருந்த 5-6 பேருடைய கவனமும் குண்டோதரன் மேலே விழுந்திருந்துச்சு.
மாமல்லருடைய குழுக்குனால தன்னுடைய நினைவடைந்த குண்டோதரன் சுவாமி சன்னதியை நோக்கி, பிரபு, இந்த தெய்வீக நடனம் உனக்குத்தான் பிரீத்தி அப்படின்னு பக்தி பரவசம் ததும்பிய குரல்ல சொல்லி முடிச்சா. சந்தேகம் என்ன, இறைவனுக்குத்தான் பிரீத்தின்னு பக்கத்தில் இருந்தவங்களும் ஆமோதிச்சாங்க. சிவகாமி மறுபடியும் அரங்க மேடைக்கு வந்து அபிநயம் பிடிக்க தொடங்கினான். திருநாவுக்கரசர் பெருமானுடைய வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் அப்படிங்கிற பாடலுக்கு சிவகாமி அபிநயம் பிடிச்சப்ப சபையோர் சாக்ஷாத் சிவபெருமானையே நேருக்கு நேர் தரிசிச்சவங்களை போல ஆனந்த வாரிதியில மூழ்கினாங்க. அதுக்கப்புறமா முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்படிங்கிற திருப்பாடலுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பான்னு எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு மாறா சிவகாமி பின்வரும் பாடலை பாடி அபிநயம் பிடிக்க தொடங்கினான். வெள்ளநீர் சடையனர் தாம் வினவுவார் போல வந்து என் உள்ளமே புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடைகள் போந்து கள்ளரோ புகுந்தீர் என்ன கலந்துதான் நோக்கினக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிடம் பிறையனாரே. இதுதான் அந்த பாடல். இதோட பொருள் என்னன்னா, ஒரு அரியா பெண்ணின் உள்ளமாகிய இல்லத்தினுள்ளே வெள்ளநீர் சடையனாராகிய சிவபெருமான் ஏதோ விசாரிக்க வருகிறவர் மாதிரி வந்து பிரவேசிக்கிறாரு. தூங்கிக் கொண்டிருந்த பெண் திடுக்கிட்டு எழுந்திருக்கிறான். கண்ணை கசக்கிட்டு பார்க்குறான். யாரோ முன்பின் அறியாதவர் எதிரில் நிற்பதை பார்த்து, ஐயோ, இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் என்னுடைய உள்ளத்தில் புகுந்த நீர் யார், கள்ளரா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்தவர் கண்ணோடு கண் கலங்கும்படி அந்த பெண்ணை உற்று பார்க்கிறாரு. பார்த்துட்டு நகை செய்கிறாரு. அந்த நகைப்போடு கலந்து, நானா கள்ளன், கள்ளத்தனம் என்பதே அறியாத வெள்ளை மனத்தவனாயிற்றே, அதற்கு அறிகுறியாக என் மேலேயும் வெந்நீர் பூசி இருக்கிறேன், தெரியவில்லையா அப்படிங்கிறாரு. வானத்தில் விளங்கிய இளம்பிறையை திருடி தம்முடைய சிரசிலே அணிந்து கொண்ட பெருமான் தான் இப்படி எதுவுமே தெரியாதவர் மாதிரி நடிச்சாரு. ஆஹா, அந்த இளம்பிறையின் அழக சொல்வேனா, அவருடைய கள்ளத்தனத்தை சொல்வேனா, அல்லது கள்ளமற்றவர் போல அவர் நடித்த நடிப்பை சொல்வேனா? மேற்கூறிய இவ்வளவு உள்ளப்பாடுகளும் வெளியாகும்படியா சிவகாமி தன்னுடைய முகபாவங்களினாலும் அங்கங்களின் சைகைகளினாலும் கைவிரல்களுடைய முத்திரையினாலும் உணர்ச்சியோடு கலந்து அற்புதமா அபிநயம் பிடிச்சா. பாடலும் அபிநயமும் சபையோருக்கு எல்லையற்ற குதூகலத்தை கொடுத்து பலமுறை ஆகாகாரத்தை வருவித்தது. ஆனாலும் சபையோர்கள் திருப்தி அடைந்தவர்களா காணல. அவங்கள ஒருத்தர் துணிஞ்சு எழுந்து அரங்க மேடைக்கு போய் ஆயனர் காதோடு ஏதோ சொன்னார். அது சிவகாமியுடைய காதிலையும் விழுந்துச்சு. சிவகாமி கொஞ்சம் தயக்கத்தோடவே முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்படின்னு பாடிட்டு அபிநயம் பிடிக்க ஆரம்பிச்சா. எவ்வளவோ திறமையுடனே விதவிதமான உள்ளப்பாடுகள் அற்புதமாக வெளியாகும்படி அபிநயம் பிடிச்சா. பாட்டும் அபிநயமும் முடியும் தருவாயில சபையில் பலருக்கும் ஆவேசம் வந்துருச்சு. ஒரு வயசான கிழவர் எழுந்து நின்று, நடராஜா நடராஜா, நர்த்தன சுந்தர நடராஜான்னு பாடிட்டே ஒரு காலை தூக்கியவனும் சபையில் நடனமாட தொடங்கிட்டாரு. இந்த மாதிரி உணர்ச்சி வாய்ந்த அபிநயத்தை இதுவரையில் யாருமே பார்த்ததில்லை, இனிமே பார்க்க போவதும் இல்லை அப்படின்னு சபையோர் ஒருவருக்கொருவர் சொல்லி மகிழ்ந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பாடலுக்கு அபிநயம் காஞ்சியில் நாவுக்கரசர் பெருமான் சன்னதியில் அமைந்தது போல அவ்வளவு உணர்ச்சியோடு அமையவில்லைன்னு 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு. அந்த மூவர் ஆயனர், மாமல்லர், சிவகாமி ஆகியவர்கள் தான். சிவகாமி இன்னைக்கு அபிநயத்தின் முடிவில் மூர்ச்சையடைந்து பூமியில் விழுந்து விடவும் இல்லை.